கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு குதூகலமான வருஷமா இந்த வருஷம் அமையும். இவர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி வந்துட்டார். அப்போ வந்த பிறகு என்ன ஆகும்னா, மனசுல ஒரு கிளேசம், ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கும். எதுலேயுமே பயம் இல்லாமல் தைரியமாக செயல்பட்டால் பெரிய வெற்றி உண்டு. அந்த தைரியம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னா மனசுல ஒரு தெளிவை கொடுப்பார். அந்த தெளிவோடு உங்களுடைய செயல்பாடு இருந்தால் பெரிய வெற்றி உண்டு. பொதுவாகவே அவன் என்ன சொல்கிறோம், 12 ராசிக்கார ஆளுக்குமே இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறோம். பொருளாதார தட்டுப்பாடுகள் உலக நாடுகளில் இருக்க போகிறது. மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி அடைகிற வரைக்கும் பல பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்படுறதுக்கும் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும். ஃபேமிலி லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். சப்தமஸ்தானத்தில் சந்திரன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறதும் 8ல் அந்த கேது இருக்கிறதும் பார்க்கும்போது நம்ம குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் விட்டு கொடுத்து போவது என்பது நல்லது. பட் லைஃப் பார்ட்னருக்கு முன்னேற்றம் தருமானா ரொம்ப நல்ல முன்னேற்றம் தரும். இவர்களுக்கு 7ஆம் இடத்து சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். ஸோ வாழ்க்கை துணைவருக்கு துணைவர் துணைவிக்கு ஒரு பெரிய விஐபிக்களுடைய ஒரு பழக்கம் ஏற்படும், தொடர்பு ஏற்படும். அதனால உங்கள் குடும்பத்துக்கே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த செவ்வாயும் 11ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கா. நிறைய பேருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். அந்த வேகம் உத்வேகம் தான் வாழ்க்கையை உயர்த்தும். அதனால் நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. அந்த யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்கள் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறது நிறைய தர்ம காரியங்கள் செய்ய உங்களை வைக்கும். அதே மாதிரி நல்ல சுபிட்சமான விஷயங்களை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். இது நாள் வரை தடைப்பட்ட திருமணங்களோ உபநயனமோ கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவர்கள் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் தவிர்ப்பது கூட இவர்களுக்கு நல்லது. வியாபார ரீதியாக புதன் பகவானுடைய அமைப்பு பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் தரப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய கல்வி அமையக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் அமைகிறதுனால கும்பராசி ஜென்மச்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வருஷம் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரமர்த்தினி. மகிஷாசுரமர்த்தினியை வழிபடுகிற போது எல்லா இன்னல்களும் விலகும். கொஞ்சம் உடல் நலத்தில் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் பெண்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துட்டா 2024 நல்ல வருஷமாகவே கும்பராசிக்கார ஆளுக்கு அமையும்.